ஏன் தமிழ்நாடு? தமிழ்நாடு மாநிலத்தின் பெயராக மட்டும் பார்க்கப்படவில்லை. இது மாநில சுய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாக இந்திய அரசியல் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் 50 ஆண்டுகளை கடந்தும் இன்றளவிலும் இது விவாதப் பொருளாக இருக்கிறது. மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றக் கோரி 1956ஆம் ஆண்டு தொடர் உண்ணாவிரதமிருந்து உயிர் விட்டார் ஐயா சங்கரலிங்கனார். 1957இல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் எனும் தீர்மானத்தை முன்மொழிந்தது. மாநில சட்டமன்றத்தில் இவ்வாறு இருக்க, பாராளுமன்றத்திலும் இந்த விவாதம் சூடுபிடிக்க தொடங்கியது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தது. அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணா இம்மசோதாவை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்புக்கு பதிலடி கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியின் பெரும்பான்மையால் இந்த தனிநபர் மசோதா தோற்கடிக்கப்பட்டது. 1963 சட்டசபையில் மேற்கொள்ளப்பட்ட பெயர் மாற்ற முயற்சியும் தோல்வியை தழுவியது. பெரும் முயற்சிக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டதுதான் தமிழ்நாடு.